அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய பெரிய ஹாஜத்துக்களையும் நமக்கு ஒரே நாளில் கபூலாக்கி தரக்கூடிய மிக பலமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலும் நாம் இன்றைக்கு புனிதமான துஆ கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நாம் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வஜீஃபாவை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் 5 பாங்குக்குள்ள, அதாவது ஒரே நாளில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்குது. இப்போது அந்த சூறா என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சூறா தான் சூரா கௌசர். சூரா கௌசரை இன்றைக்கு வியாழக்கிழமை இஷாவுக்கு பிறகு நீங்கள் தொடங்கிக்கணும். நம்ம எப்போவுமே மக்ரிபுக்கு பிறகு தான் நம்ம தொடங்குவோம். ஆனால் இந்த சூறாவை இஷாவுக்கு பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு 421 தடவை சூரா கௌசரை நீங்கள் ஓதணும். உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்களை மனதில் நியத்து வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் நாளை முழுவதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாவை 21 முறை ஓதணும். அதாவது ஃபஜ்ருக்கு பிறகு 21 முறை, லுஹருக்கு பிறகு 21 முறை, அசருக்கு பிறகு 21 முறை, மக்ரிபுக்கு பிறகு 21 முறை, இஷாவுக்கு பிறகு 21 முறை ஓதி இந்த அமலை நீங்கள் முடிக்கணும். அதாவது இந்த அமல் இன்றைக்கு இஷாவிலிருந்து தொடங்கி நாளை இஷா வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இஷாவில் மட்டும் நம்ம 421 முறை ஓதி முடிச்சுக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். பல வருடங்களாக கிடைக்காத துஆவிற்கு கூட இந்த வாரம் இந்த அமல் உங்களுக்கு பதிலை பெற்றுத்தரும். அந்த அளவிற்கு மிக பலமான ஒரு அமல் தான். ஏன்னா சூரா கௌசரை பொறுத்த வரைக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி எத்தனை முறை ஓதினாலுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் பிரச்சனைகள், கவலைகள், கடன்கள், கஷ்டங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கிறதுல இது ஒரு வல்லமையான பலம் பொருந்திய ஒரு சூறா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரசூல்லா கவலையாக இருந்த சமயத்தில் அல்லாஹ் இறக்கிய சூறா. அதனால் இந்த சூறா நம்முடைய கவலைகளையும் தூரமாக்கக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் அவசர காரியங்கள் நிறைவேறணும், இந்த ஜுமாவில் எனக்கு இதற்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வச்சு இந்த முறையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெறும் 24 மணி நேரத்தில், அதாவது இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாளை இரவுக்குள்ளே உங்களுக்கு இதற்கான பதில் அல்லாஹ் தருவான். இன்னும் 2 பாங்குக்கு இடையில், ஒரே பாங்குக்கு இடையில் உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டாலும் இந்த அமலை நீங்கள் நாளை இஷா வரைக்கும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிடணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை இன்றைய சிறப்பான வியாழக்கிழமையில் நீங்கள் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து இதற்கான பதிலையும் இதற்கான சிறப்புகளையும் இதற்கான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.